பல்வேறு குற்றச் செயல்களில் தேடப்பட்டு வந்த கொள்ளையனை கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் கோவையில் கைது செய்த போலீசார் 27 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாயை மீட்டுள்ளனர். கோவையில் பெண்களிடம் செயின் பறிப்பது, பூட்டி கிடக்கும் வீடுகளில் திருடுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்தன. இச்செயல்களில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க மாநகர போலீஸ் கமிஷனர் விஸ்வநாதன் உத்தரவில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சரவணம்பட்டி பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த ராகுல் என்ற ரஞ்சித் குமார் சிக்கினான். அவனிடம் விசாரித்த போது கணக்கிலடங்கா குற்றச் செயல்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் ராகுலிடம் இருந்து துப்பாக்கி, வெடிக்காத தோட்டாக்கள், 4 லேப்டாப், 2 மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது. ராகுல்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணோம். அவர் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு ரிவால்வர் ஒன்று கைப்பற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவர் ஃபுல்லா நம்ம ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 ஏரியாவிலுமே ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணிருக்காரு. ரூரல்லையும் பெரியநாயக்கு மலை லிமிட்ல பண்ணிருக்காருங்கிறது கன்ஃபஸ் பண்ணாரு. ஸோ அந்த கன்ஃபஷனை பேஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு 27 பவுண்ட் நகை, அந்த ரிவால்வர் ஒன்று, அது மட்டும் இல்லாம 1 லட்ச ரூபாய் கேஷ், கொஞ்சம் வெள்ளி பொருட்கள் கைப்பற்றிருக்கோம். கொள்ளையின் பிடிப்பட்டது மட்டுமின்றி ஏலச்சீட்டு மோசடியும் கோவையை கலக்கியுள்ளது. கோவை அடுத்த மதுக்கரை பகுதியில் மாதாந்திர ஏலச்சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் கொடுத்தனர். செந்தில்ராஜன் கிட்ட சீட் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சீட்டு போட்டிருந்தப்போ ஃபர்ஸ்ட் சாதாரணமா சின்ன சீட்டா போட்டிருந்தப்போ நாங்க நம்பிக்கைன்னு நல்லா பணம் திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மாதிரி பெரிய அளவுல சீட்டு போட்டப்ப இப்ப 2.5 கோடி பக்கம் ஏமாத்திட்டு இப்ப தலைமறைவாயிட்டாங்க. 2 மாசமா அவங்க இல்லைங்க. நாங்களும் எல்லா மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேயும் எந்த நடவடிக்கையும் சரியா எடுக்கல. இப்ப கமிஷனர் ஆபீஸ் வந்தோம், அடுத்து எஸ்பி ஆபீஸ் வந்தோம், இப்ப இங்க கொடுத்திருக்கோம். இனி இவங்க 2 நாள் முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மோசடி செய்தல், கொலை மிரட்டல் விழுத்தல் உள்பட 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.